இப்போ நம்ம பார்க்க போகிறது பிட்ஸா பேஸ். அதுக்கு மேலே டாப்பிங்க்கு கிரில்டு சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒன்றா கிரில்டு பன்னீர் இல்லை கிரில்டு வெஜிடபிள்ஸ் இல்லை எந்த காய்கறி வேணாலும் வதக்கிட்டு அதுக்கு மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/3 கப் ஆஃப் வெதுவெதுப்பான தண்ணீரில் 2.25 ஸ்பூன் ஆக்டிவ் ஈஸ்ட்டு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண 10 நிமிஷம் தனியாக வச்சுருங்க. 2 டீஸ்பூன் போட்டு ஈஸ்ட்டு போட்டாலே மாவு நல்லா புளிச்சு வரும் இப்போ இருக்க வெயிலுக்கு. ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா 3 கப்பு மைதா, வேணும்னா 1/4 கப்பு மைதா அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிணைஞ்சிக்கோங்க மாவை. இன்னும் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் மாவு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு திரண்டு வந்ததுக்கு அப்புறமா மாவை புளிக்க வைக்க லேசாக எண்ணெயை தடவி பவுலை மூடி ஒரு 1 hour வச்சிருங்க. இதுக்கு நான் 2 கப்பு கிரேட் பண்ண மொசரல்லா சீஸ், 1 கப்பு செடார் சீஸ், அதுக்கப்புறமா ஆஃப் கிரில்டு சிக்கன் எலும்பு எடுத்துட்டு சங்க்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணது, 1/2 கப்பு பிட்ஸா சாஸ், காரத்துக்கு காஞ்ச மிளகாவை க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாவு இந்த அளவுக்கு புளிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா மாவை பிணைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவை பிணைஞ்சதுக்கு அப்புறமா நான் பிஸாவை பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு செராமிக் தட்டை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் ட்ரே யூஸ் பண்ணலாம். அதை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் மாவை 2ஆக பிரிச்சுக்கினேன். எங்களுக்கு தின் க்ரஸ்ட்டு தான் பிடிக்கும். உங்களுக்கு ஒன்றுனா திக்கு க்ரஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் மாவை பிரிக்காமல் இந்த மாவை நல்லா ஸ்லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவு இல்லை மில்லட் மாவு எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே மைதா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த அளவுக்கு மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா எட்ஜஸில் ஸ்லைட்டாக திக்காகவும் மிடில் தின்னாகவும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா ப்ரிக் பண்ணி விடுங்க. நான் தின் க்ரஸ்ட்டாக இருக்கிறதுனால உடனே டாப்பிங் போட்டு பேக் பண்ணி எடுத்துருவேன். உங்களுக்கு திக்கு க்ரஸ்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா டாப்பிங் ஆட் பண்ணி பேக் பண்ணிங்கன்னா க்ரஸ்ட்டு பர்ஃபெக்டாக வரும். உங்ககிட்ட செராமிக் பிளேட் இல்லைன்னா தோசை தவாவில் கூட வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பிட்ஸா சாஸ், அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் கேப்சிகம், அதையே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கிரில்டு சிக்கனையும் இதோட சேர்த்துக்கோங்க. மேலே டாப்பிங்க்கு சீஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கடையில் நிறைய பிட்ஸா சீஸ் விற்கிது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாவை க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதோட டாப்பிங்கை ஆட் பண்ணிக்கோங்க. சீசனிங்க்கு ஒரிகானோ யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி அவனை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 180 டிகிரி டெம்பரேச்சரில் பிஸா பேஸ் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா பிட்ஸா ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.